ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த மாதிரி ஷெல் ஸ்டிச், இந்த தையல் பேர் வந்து ஷெல் ஸ்டிச், இது எப்படி போடணும்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பேசிக் தையல்கள் தெரிஞ்சால் போதும், இது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க வந்து பேசிக் தையல்கள் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தையல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தையல் போட்டு நம்ம குழந்தைக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீளம் வரைக்கும் நம்ம போட்டு இது ஒரு பேபி பிளாங்கெட், ஒரு சின்ன போர்வை கூட செஞ்சுக்கலாமா குழந்தைக்கு. இல்லை இந்த தையல் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் கூட செஞ்சுக்கலாம். இல்லை இந்த தையல் போட்டு நம்ம ஒரு ஸ்கார்ஃப் நம்ம வந்து நீளமாக வந்து நம்ம பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ வந்து நீளமாக பண்ணி ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கூட கழுத்தில் நம்ம அந்த ஷால் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த தையலுக்கு வந்து நமக்கு எப்பப்போலாம் கிராஃப்ட் ஒர்க்குக்கு தேவைப்படுதோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தையல் வந்து போடுறதுக்கான ஐடியா மட்டும் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா அடுத்த கிளாஸில் இந்த தையல் போட்டு தான் இந்த ஹேண்ட்பேக் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செல் ஸ்டிச் வந்து இந்த யார்னில் தான் பண்ணணும், இந்த சைஸ் ஹூக்கில் தான் பண்ணணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நம்ம வந்து எந்த சைஸ் யார்னில் வேணால் பண்ணலாம், எந்த சைஸ் ஹூக்கில் வேணால் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் செயின் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிளாங்கெட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வரைக்கும் வேணும் செயின்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அத்தனை செயின்கள் வரைக்கும் நீங்கள் போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக மட்டும் நான் கொஞ்சம் செயின்கள் போட்டு பண்ண போகிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோ நீளம் பண்ணாலும் அத்தனை செயின்கள் வந்து டிவைடர் பை 3ஆல் டிவைட் பண்ணால் வந்து 0 வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு காரணம் என்னென்னு அதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் செயின்கள் மட்டும் போட்டுக்கலாம். 1 2 3 4 5. உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்தளவு செயின்கள் போடுங்க. இப்போது நான் வந்து ஒரு 27 செயின்கள் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக கொஞ்சம் சின்னதாக தான் நான் கொஞ்சம் இந்த லென்த் அளவு தான் நான் போட்டிருக்கிறேன். 27 செயின் போட்டுட்டேன். அது டிவைடர் பை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரும். நீங்களும் அதே போல் செக் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 செயின், இது வந்து லூப்பு, இந்த ஃபஸ்ட்டு செயின் அப்புறம் அதுக்கு அடுத்த செயின், இந்த 2 செயினையும் விட்டுட்டு 3ஆவது செயினில் நம்ம டபுள் க்ரோஷே போடுறோம். டபுள் க்ரோஷே எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து பேசிக் தையல்கள்லே வந்துடும், அதை செக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ. ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டேன், இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறேன், 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 செயினை நம்ம ஸ்கிப் பண்ணணும். இப்போது இந்த செயினில் தானே போட்டோம், இப்போது இந்த செயினை இது அப்புறம் இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். சிங்கிள் க்ரோஷேக்கு அப்படியே உள்ளே விட்டுட்டு இந்த யானையை எடுத்து 2 லூப் இருக்கும், 2ஐயும் ஒரு டைமில் எடுக்கிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்து திரும்பியும் ஒரு 2 செயினை ஸ்கிப் பண்ணுறோம். 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது செயினில் ஒரு 5 டபுள் க்ரோஷே போடுறோம். இந்த ஒரே செயினில் 5 டபுள் க்ரோஷே போடுறோம். 1 2 3 4 5. ஸோ 5 டபுள் க்ரோஷே ஒரே செயினில் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து அதே போல் 2 செயினை ஸ்கிப் பண்ணுங்கள். 2 செயினை விட்டுட்டு 3ஆவது செயினில் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போது சிங்கிள் க்ரோஷுக்கே அப்படியே விட்டுட்டு 2 லூப் இருக்கும், 2 லூப்பையும் ஒரே ஆனில் ஒரே தடவை இப்படி எடுக்கிறோம். முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதே போல் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒரே செயினில் 5 டபுள் க்ரோஷே போடுங்க. 1 2 3 4 5 போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதே போல் அடுத்து 2 செயின்களை ஸ்கிப் பண்ணுறோம், 3ஆவது செயினில் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயினை திரும்பி ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயினில், இதுக்கு அடுத்த செயினில் வந்து 5 டபுள் க்ரோஷே போடுறோம். அதுக்கு அடுத்து 2 செயின்கள் ஸ்கிப் பண்ணுறோம். திரும்பி வந்து ஒரு
சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ 5 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயினாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் போடணும். இதே போல் போடுங்க. இப்போது நான் கடைசி தையலில் பண்ண போகிறேன். ஸோ கடைசிக்கு வந்து இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்போ நான் போட்டு முடிச்சிருக்கிறேன். 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி இது பண்ண போகிறேன். ஸோ கடைசிக்கு மட்டும் இந்த ஷெல் ஸ்டிச்சுக்கு 3 தான் போடணும், 5 போடக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. ஸோ 3 போடணும். இந்த சைடு வந்து நம்ம வந்து 2 தான் போட்டோம். 2 செயின் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து 2 போட்டிருக்கிறோம். அப்போ வந்து இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா அது வந்து 3ஆக தான் தெரியும். பாருங்கள், இங்கே 2 இந்த சைடு வேறு ஒரு கார்னரில் இருக்குது, 3ஆக தான் தெரியும். அதுபோல் இந்த சைடும் நம்ம 5 போடாமல் நம்ம 3ஆக தான் போடணும். அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து நான் 3ஆக டிவைட் பண்ண சொன்னேன்னு. ஏன்னா இந்த தையலுக்கு நம்ம ஒரு செயின் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3 செயின்கள் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் 3ஆக டிவைட் பண்ணி 0 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க சொன்னேன். சப்போஸ் வந்து அப்படி இல்லாட்டி இப்போ பாருங்கள், இந்த செயின் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு செயினோ இல்லை 2 செயினோ இருந்துச்சுன்னா அப்போது அது வந்து கரெக்டாக இருக்காது தானே. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ இங்கே வந்து நம்ம 3 செயின்கள் போடலாம், 3 டபுள் க்ரோஷே போடலாம். 1 2 3. ஸோ இந்த தையலை ரொம்ப சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். இது சூப்பராக போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த கார்னர் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த ஷெல் ஸ்டிச் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம இதே கலரில் போட்டாலும் போடலாம், அது நம்ம இஷ்டம். பட் இந்த ஷெல் ஸ்டிச்சுக்கு கலர் சேஞ்ச் பண்ணால் அது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த கிராஃப்ட்க்கு. ஸோ இந்த தையல் இன்னும் அழகுபடுத்துறதுக்கு நம்ம அடுத்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அடுத்த ரோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே வந்து நம்ம 3 போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நான் அதை வந்து இந்த ஒரு இது மட்டும் நான் பிரிக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி பிரிக்கிறேன்னு. ஸோ பிரிச்சிருக்கேன். டபுள் க்ரோஷேயில் வந்து 2 எடுத்தோம். அதில் 2 மட்டும் வச்சுட்டு மீதி 2 நான் பிரிச்சிருக்கிறேன். ஸோ இந்த 2 லூப் இருக்குது. இப்போ இந்த லூப்பில் நான் வந்து கலரை வந்து ஆட் பண்ணுறேன், கலர் நூலை. ஓகே, இப்படி கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த க்ரீன் கலர் நூல் இருக்குது இல்லையா, இதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த க்ரீன் கலர் நூல் இருக்குது இல்லையா, இதுவும் அப்புறம் இந்த ஒயிட் கலரோட சின்ன பகுதி இருக்குது இல்லையா, அதையும் 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுடலாம். ஸோ முடிச்சு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். ஓகே, இது முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த புது கலர் செகண்ட் ரோக்கு ஒரே ஒரு செயின் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே திருப்பிடுங்க. இந்த தையலை இப்படியே திருப்பியாச்சு. இப்போ திருப்பிட்டு முதல் செயின் இருக்குது இல்லையா, இதோட முதல் செயின் இங்கே இருக்குது. முதல் செயினில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். சிங்கிள் க்ரோஷே போட்டோம். சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம 2 செயின் போடலாம். 2 செயின் போட்டாச்சு. இப்போது நம்ம கிளஸ்டர் டபுள் க்ரோஷே அப்படின்னு ஒரு தையல் போட போகிறோம். இது டபுள் க்ரோஷே மாதிரி தான். நீங்கள் நல்லா பாருங்கள், இது ஈஸி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு தடவை சுற்றியாச்சு. டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரி அடுத்த செயினில் நான் உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு வழக்கம் போல் டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஆனால் ஒரு தடவை தான் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தடவை தான் நான் வந்து நூலை வெளியே எடுத்துருக்கேன். இப்போ நம்ம லூப்பில் 2 இருக்குது. திரும்பி ஒரு தடவை சுற்றிட்டு நான் அதுக்கு அடுத்த செயினில் உள்ளே விடுறேன். இப்போ நம்ம லூப்பில் 5 இருக்குது, சரி 4 இருக்குது, 2 மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். அதே போல் ஒரு தடவை சுற்றிட்டு நான் அதுக்கு அடுத்த செயினில் விடுறேன். இது 3ஆவது செயின் இப்போ நான் பண்ணுறது. அதே போல் 2 மட்டும் வெளியே எடுக்கிறேன். இப்போ 4 இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து செஞ்சு 3 போட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போ 4ஆவது பண்ணுறேன். சேம் தான். இப்போ நம்மளோட இதில் 5 இருக்கும். இப்போ கடைசி நான் 5ஆவது பண்ண போகிறேன். ஓகே, அதே போல் தான் 5
அஞ்சுமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ மொத்தமாக அந்த நூலை நான் வெளியே எடுக்கிறேன். மெல்ல செய்யுங்க, கொஞ்சம் பிகினர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் மெல்ல செய்யுங்க. பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து வந்து நம்ம 2 செயின் போடுறோம். 1 2 செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் crochet போடுறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போது இந்த கீழே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கீழே போட்டிருக்கிற இந்த செயின் மேலே தான் இந்த ஒயிட் கலர் போட்டுட்ருக்குறோம். இப்போ நான் இதுக்கு அடுத்து செய்கிற சிங்கிள் crochet வந்து இந்த கீழே போட்டிருக்க இந்த செயின் இருக்குது இல்லையா, இதில் கரெக்டாக நடுவில் தான் வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த சிங்கிள் crochet நடுவில் வராட்டி இந்த இடத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இந்த இது பண்ணும்போது கொஞ்சம் கவுண்ட் பண்ணிக்கிட்டே பண்ணுங்கள். கரெக்டாக கவுண்டோட வருதான்னு செக் பண்ணிக்கோங்க புதுசாக பண்ணும்போது. அதுக்கப்புறம் சிங்கிள் crochet 2 செயின் போட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து சிங்கிள் crochet போடலாம். சிங்கிள் crochet போட்டாச்சு. அதுக்கப்புறமும் 2 செயின் போட்டுக்கலாம். ஓகே, 2 செயின் போட்டாச்சு. இப்போது அடுத்ததுலேயும் திரும்பி நம்ம கிளஸ்டர் டபுள் crochet தான் போட போகிறோம். இங்கே போட்டு அதே போல் ஒரு தடவை சுற்றியாச்சு. அதுக்கு அடுத்த செயினில் விட்டு இந்த நூலை எடுக்கிறேன். கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை பண்ணிக்கிறோன்ட்டு. முதல் செயினில் பண்ணுறோம், 2 மட்டும் வெளியே எடுக்கிறோம். நம்ம லூப்பில் வந்து இப்போது நமக்கு 2 லூப் இருக்குது. அதுக்கு அடுத்த செயினில் பண்ணுறோம். 2வது செயினில் 4 இருக்கும், 2 மட்டும் வெளியே எடுக்கிறோம். ஓகே, இப்போ 3 லூப் இருக்குது. அடுத்த செயினில் விடுறேன், 3வது செயினில் இதே போல் 2 மட்டும் வெளியே எடுக்கிறேன். 4 இருக்கும், 3 செயின்களில் போட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போ 4வது செயினில் 4வது செயின் நான் போட்டு முடிச்சிட்டேன். அப்போ வந்து 5 லூப் இருக்கும். இப்போ கடைசி 5வது செயின் நான் போடுறேன். இதே போல் 2 மட்டும் வெளியே எடுக்கலாம். 5 செயின்லையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது கடைசி நம்மக்கிட்ட 6 லூப் இருக்கும். இப்போ 6ஐயும் ஒரே டைமில் மெல்ல எடுங்க, ரொம்ப இழுக்காதீங்க, இழுக்காமல் மெல்ல எடுங்க. ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இப்போ 2 செயின் போடுறோம். 1 2. ஸோ இதே தான் இந்த எண்டு வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 செயின் போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக சென்டரில் இங்கே வருதான்னு செக் பண்ணிக்கணும். சிங்கிள் crochet போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 செயின் போடுறோம். இப்போ இதே போல் இந்த கிளஸ்டர் டபுள் crochet வந்து அடுத்து நான் போட போகிறேன். ஸோ இந்த லாஸ்ட் வரைக்கும் இதே தான் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது நான் கடைசி டபுள் crochet அந்த கிளஸ்டர் டபுள் crochet போட்டு முடிச்சிட்டேன். தென் அதுக்கப்புறம் 2 செயின் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் crochet போடணும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த சிங்கிள் crochet இந்த கலரில் வரும். இப்போ போடுறது இங்கே தான் இப்போ போட்டிருக்கணும் இந்த செயினில். அப்போ இதுக்கு அடுத்த செயின் வந்து இங்கே இருக்குது. சிங்கிள் crochet இப்போ போட்டாச்சு. இப்போ கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னால நான் வந்து இப்போது இந்த இடத்துலையும் நான் கலர் மாற்றிடுறேன். ஸோ இந்த இடத்துல நூலை கட் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக நான் வந்து க்ரீன் கலர் அடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இதை முடிச்சு போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி தான் இந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து முடிச்சு போட்டு விட்டுருங்க. இதான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற இந்த சின்ன நூல் பகுதி. ஓகே, முடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து நான் அடுத்து வந்து 2 செயின் போடுறேன். 2 செயின் போடுறேன். 1 2 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிட்டு ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நான் வந்து 2 டபுள் crochet போட போகிறேன்.
ஸோ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் ரோ போட்டோம் இல்லையா, இதே கான்செப்ட் தான் இந்த க்ரீன் கலருக்கு போட்டு ஆரம்பித்தோம்ல, அதே போல் தான் 2 டபுள் க்ரோஷே இந்த செயினில் இப்போ நான் போடுறேன். 1 2. ஸோ 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ நான் 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். 1 2 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். 3வது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதே போல் 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். 1 2 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3வது செயினில் 5 டபுள் க்ரோஷே போட போகிறேன். 1. ஸோ கீழே எப்படி போட்டோம் சேம் தான். 2 செயினாக ஸ்கிப் பண்ணி 5 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே, இதேவே எண்டு வரைக்கும் போடுங்க. இப்போது நான் கடைசி ரோ வரேன், கடைசி தையல் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கிறேன். ஸோ நான் இந்த க்ரீன் கலரில் சொன்னேங்க இல்லையா, கடைசி மட்டும் 3 போடணும். ஸோ அதே போல் தான் நான் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 3வது செயினில் பாருங்கள் 2 செயின் 1 2 இந்த 3வது செயின், இந்த 3வது செயினில் நான் வந்து 3 டபுள் க்ரோஷே போட போகிறேன். 1 2 3வது மட்டும் நான் இந்த போல் பண்ணுறேன். ஏன்னா கலர் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அதே போல் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதே ஸ்டெப் தான் ரிப்பீட்டட் ஆகும். இந்த ஒயிட் கலர் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பண்ணோம் இல்லையா, ஸோ செகண்ட் ரோ பண்ணும்போது என்ன ப்ரொசீஜரோ அதே போல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு அதுக்கு அடுத்த ரோ வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சு இப்படியே மாறி மாறி போடுங்க. இது ரொம்ப ரொம்ப க்யூட்டான தையல். இது நான் ஒரு 4-5 போட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இதே தான் ப்ரொசீஜர், ரிப்பீட்டடாக இதே போல் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ரோ போட்டு முடிச்சிட்டேன். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தையல் வந்து போடும்போது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நமக்கு தோணும், பட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த தையலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.